ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து வேக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கிரில் பவுடர் தான் எடுத்திருக்கேன். சிக்கன் கிரில் மிக்ஸ் பவுடராக இருந்தாலும் சரி, மட்டன் கிரில் மிக்ஸ் பவுடராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறமா டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி வச்சது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கெட்டியான தயிர். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலக்கிக்கலாம். இது கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கலந்து ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக வந்து நல்லா கலந்துடுச்சு. இப்போ இதை வந்து 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மசாலா நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணி தவா வச்சாச்சு. தவா நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த மட்டன் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தட்டி இப்போ சூடான எண்ணெயில் இப்போ இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி போட்டுக்கிட்டோம். நம்மளோட மட்டன் தவா ஃப்ரை வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம குக்கரில் வந்து வேக வச்சு தான் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் இது மேலே மட்டும் வந்து கிறிஸ்பியான போதும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். மெதுவாக இந்த மாதிரி எடுத்து மெதுவாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட மட்டன் தவா ஃப்ரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.